मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। वन्नास अजमाईन फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிமாணித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பலவிதமான போதனைகளை, மனித வாழ்வு மேம்படுவதற்கு உண்டான எல்லா வகையான போதனைகளையும் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பிஹி அவனை கொண்டு, அதாவது எந்த பெண்களை அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி ஹலால் மனைவிகளாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களோ அந்த பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அதே போல குடல்வாய் ஜனங்கள், இரத்த உறவுகளுடைய விஷயத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவது சொல்லக்கூடிய டாபிக் அல்லாஹ் எதை சொல்கிறான்னு சொன்னால் மனைவிமார்களை பற்றி சொல்கிறான். மனைவிமார்களை பற்றி என்ன செய்கிறான் சொல்கிறான். நாம் பொதுவாகவே நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால், மனைவின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு, சமைச்சு போட்டுக்கிட்டு, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்கிறவங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதனால தான் என்ன செய்கிறான், அல்லாஹ்வை பயந்துக்குங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்வை பயந்துக்குங்கன்னு சொல்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு ஹிதுமத்து செய்கிறாங்க. அவங்க நமக்கு ஹிதுமத்து செய்கிறாங்க. அது அவங்களுடைய கடமை அல்ல, அது அவங்களுடைய கடமை இல்லை. புரிஞ்சா? அவங்கள ராணி மாதிரி வச்சுக்கணும். அவங்கள என்ன செய்யணும், ராணி மாதிரி வச்சுக்கணும். எந்த ராணி வீட்டு வேலை செய்வாங்க, எந்த ராணி துணி துவைப்பாங்க, அதுக்கு வேலைக்கு ஆள் இருப்பாங்க இல்லையா, அதுபோல் என்ன செய்யணும், அவங்கள ராணி மாதிரி வைத்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்கள வச்சுக்கணும். அதனால தான் நாம் அப்படி வச்சுக்க மாட்டோன்றதுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. எந்த அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அவர்களை நீங்கள் ஹலால் மனைவிகளாக ஆக்கி கொண்டீர்களோ
அந்த பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். புரியுதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைருக்கும் கைரும் மின் அஹ்லிக், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர். நாம் வெளியில் என்ன செஞ்சுக்கலாம், பெரிய பெரிய ப்ரொஃபஷனலில் இருக்கலாம், டெசிக்னேஷனில் இருக்கலாம், நான் கம்பெனியுடைய சிஓவாக இருக்கலாம், கம்பெனியுடைய எம்டியாக இருக்கலாம், மேனேஜராக என்னவோ இருக்கலாம். அல்லாஹ் இடத்துல சிறந்தவர், அல்லாஹ் இடத்துல சிறந்தவர் யார்? கைருக்கும், உங்களில் இருக்கக்கூடியவர்களிலேயே மிக உயர்வானவர் சிறந்தவர் யாருன்னு சொன்னா கைரும் மின் அஹ்லிக், உங்களுடைய மனைவிமாரிடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். வீட்டில் கேட்டால் என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர்னு அவங்க சொல்லுவாங்களா? சர்டிஃபிகேட் அவங்க கொடுப்பாங்களா? அவங்க கொடுத்தா நீ நல்லவன், நீ சிறந்தவன். யார் வீட்டில் கொடுப்பா சொல்லுங்க பார்ப்போம், யார் வீட்டில் கொடுப்பா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா கைரும் மின் அஹ்லி, பின்னாடி என்ன சொன்னாங்க? நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன் என்ற வார்த்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்ன செஞ்சுட்டு போக முடியாது, அதை ஒதுக்கி விட்டுட்டு போக முடியாது. நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் என்பதை என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர்னு சொல்லிட்டு நபி அவங்க என்ன சொன்னாங்க? நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் என்பதாக என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை பகிர்றாங்க. நாம் நம்முடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறோமா? யாராவது கேட்டால் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? நல்ல மாதிரியா சொல்லுவாங்களா? நல்ல மாதிரியா சொல்லுவாங்களா என்பது கேள்விக்குறி தான், என்பது கேள்விக்குறி தான். புரிஞ்சா? அவர்களிடத்தில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, மனைவியை ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, நடக்கவே நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கோணையான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அது நிமித்த முயற்சி பண்ணாதீங்க. அது என்ன செய்யக்கூடாது? நிமிர்த்த என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. வளைக்கவும், ரொம்பவும் வளைக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது, உடஞ்சிடும். அதுக்கு பேர் தான் தலாக், அதுக்கு பேர் தான் தலாக். அந்த கோணை எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் புத்தி கோணையாகத்தான் இருக்கும், புத்தி கோணையாகத்தான் இருக்கும். அந்தந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த நேரத்துக்கு ஏத்தார் போல, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தார் போல நாம் வளைந்து கொடுத்து அந்த இடத்துல சுகம் கண்டு கொள்ள வேண்டுமே தவிர்த்து இப்படித்தான் இருக்கணும் ஆர்டர் போட முடியாது. இருக்க முடியாது, போயான்னு சொல்லிடுவா. இருக்க முடியாது, போயான்னு சொல்லி வீட்டு என்ன செய்வா? பள்ளியாசல்ல வந்து ப்ராடு கொடுத்துருவா, அவன் சரியில்லை, சரியில்லைன்னு சொல்லிட்டு. புரியுதா? மனைவிமார்களிடத்தில் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க? போட்டி வைக்கிறாங்க, போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்சு முதல்ல தான் யாருங்கிறத நிரூபிக்கிறாங்க, முதல்ல ஜெயிச்சிடுறாங்க, முதல்ல ஜெயிச்சிடுறாங்க. முகத்தை பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முகத்தை அப்படியே வாடி போயிடுச்சு, அப்படியே வாடி போயிடுச்சு. நாம் ஆம்பளை, நான் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவன், நான் எல்லாத்தையும் மிகைத்தவன் அப்படிங்கிறத மனைவி இடத்துல காட்டக்கூடாது, இடத்துல மனைவி இடத்துல காட்டக்கூடாது. என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சுட்டு வந்து அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க, முகம் வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லலாம், மறுபடியும் விளையாடுவோமா? ஏன்? அந்த மனைவியினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும், அந்த மனைவியுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். மறுபடியும் விளையாடலாமா? இன்னொரு முறை விளையாடலாமா? வேகமாக ஓடுற மாதிரி நடிக்கிறாங்க, வேகமாக ஓடுற மாதிரி நடிக்கிறாங்க. குடு 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 குடுன்னு அவங்க முதல்ல வந்துட்டாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல்ல வந்துட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? சரி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு, சின்ன பிள்ளை தானே, என்ன செய்கிறாங்க? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போது அந்த போலியான வெற்றியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷம் காணுங்க. போலியான வெற்றி தானே. நபியினுடைய பலத்துக்கு வேற யார் இருக்க முடியும்? பலம், பலசாலி. 40 சொர்க்கவாதியினுடைய பலம் எனக்கு இருப்பதாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நேரத்தில் 9 மனைவிகளிடத்திலையும் நான் என்ன செய்வேன்? போயிட்டு வருவேன், ஒரே நைட்டில் போயிட்டு வருவேன். நாங்கள் அப்படி பலம். நீ ஒரு நாள் ஓ மனைவி கிட்ட போனாலே போயிடுவேன். என்ன செஞ்சு போயிடுச்சு? காலைல ஏந்துக்க மாட்டேன், ஃபஜ்ர் போயிடும், எல்லாம் போயிடும்.
அவங்கவுங்க மனைவி மாரத்தில் அவங்க போனாலே முடிஞ்சு போச்சு. ஒரே நேரத்தில் என்னுடைய 9 மனைவி மார்க்கத்திலையும் நான் போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு, அல்லாஹ் தஆலா குவத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பலத்தை ஓட்ட பந்தயத்தில் காட்டல பாருங்க. அந்த பலத்தை நான் அவ்வளவு பலசாலி என்பதை என்ன செய்யல நபி அவங்க அங்கே காட்டல. அந்த பலத்தை அவங்க என்ன செய்யறாங்க, மறைச்சு போலியான வெற்றியை கொடுக்குறாங்க மனைவிக்கு. போலியான வெற்றியை கொடுக்குறாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுவதில் நாமளும் என்ன செஞ்சுக்கணும், சுகம் கண்டுக்கணும். அப்படிதான் என்ன செய்யணும். மனைவி மாதத்தில் நல்ல பேர் வாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் ஷரியத்தை அனுமதிச்சதுல பொய் சொல்லக்கூடிய இடங்கள்ல மனைவி இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், சின்ன சின்ன பொய்களை சொல்லிக்கலாம். அப்பா அஜத் அனுமதி கொடுத்துட்டாரு, அஜத்து அனுமதி கொடுத்துட்டாரு, போட்டு விளாசிட வேண்டியதுதான். அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்வாங்க, எப்படி வாங்கிட்டு வந்தீங்க 1000 ரூபா சேலை, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 5000 ரூபாய்க்கு இன்னைக்கு சேலை வாங்கிட்டு வர, நம்மளுக்கு வெட்டிங் டே இன்னைக்கு, ஏதாச்சும் நம்மளுக்கு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. நல்லா இருக்குது 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, 8500 ரூபா. என்ன செஞ்சீங்க, 8500 ரூபா உனக்காக வேண்டி கடையாக ஏறினேன். அவங்க அதை தான் பார்ப்பாங்க. எதை பார்க்குறாங்களோ அதை கொடுத்துட வேண்டியது தானே. 8500 ரூபா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 8500 ரூபா சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆஹா, பொய் சொல்லக்கூடாது. நீ 1000 ரூபான்னு சொல்லிப்பாரு, வெட்டிங் டே அன்னைக்கு நீ வாசலில் தான் படுக்கணும். வெட்டிங் டே அன்னைக்கு வாசலில் தான் படுக்கணும். 1000 ரூபாய்க்கு பெருமானமெல்லாம் போயிட்டேனா நான், என்ன கேட்பாங்க, 1000 ரூபா தான் எனக்கு மதிப்பு, அந்த அளவுக்கு தான் போயிட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வெட்டிங் டே அன்னைக்கு வெளியில் படுக்க வேண்டும். புரியுதா? அதனால என்ன செய்ய, 8000 ரூபான்னு சொல்லிட்டு போய் இப்போ என்ன ஆயிடுச்சு, 8000 ரூபான்னு சொல்லிட்டு போய் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு. அதனால வேற வேற முக்கியமான விஷயங்கள்ல பொய் சொல்றது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அவங்க மனசை ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி சின்ன சின்ன பொய்களை சொல்லிக்கலான்றது அனுமதி இருக்கு. அப்படி என்ன செய்யணும், மனைவிமாரிடத்தில் நம்ம பேச பழக கற்றுக்கணும். அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பலத்தையோ நம்முடைய பலசாலித்தன்மையோ அங்கே காட்டக்கூடாது. பலத்தையோ பலசாலித்தன்மையோ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. என்ன நீங்கள் சரியாக செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் சரியாக செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு சஹாபி வர்றாங்க, என்னன்னு சொன்னால் அவங்க வீட்டில் பிரச்சனை, அவங்க வீட்டில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லி என்ன செஞ்சிடணும், சரிப்படுத்திக்கணும். பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வர்றாங்க, பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடலாம், பார்த்து நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கம் வர்றாங்க. சவுண்டு வெளியில் கேட்குது, சவுண்டு வெளியில் கேட்குது, டமால் டிமால்னு சவுண்டு கேட்குது. ஆஹா, என்னடா நம்ம வீட்டில் பிரச்சனைன்னு இங்கே வந்தால் இங்கே அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த தோழர் திரும்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியே வர்றாங்க. தோழரே நில்லுங்க, தோழரே நில்லுங்க, என்ன வந்துட்டு பேசாமல் போகிறீங்களா என்ன? அமீருல் மூமினீன, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், வந்தேன். என் மனைவி இடத்துல எனக்கு பிரச்சனை, ஆனால் இங்கே பார்த்தா என் பிரச்சனையோட பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் தெரியுது இங்கே. அதனால தான் என்ன செஞ்சேன், நான் திரும்பிட்டேன், அதனால தான் நான் திரும்பிட்டேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தோழரே, என்னுடைய மனைவி என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார். என்னுடைய மனைவி அந்நிய பெண்கள் மீது என்னுடைய பார்வை விழாமல் என்னை பாதுகாக்கிறார். அவர் கற்பை காத்து என்ன செய்கிறார், எனக்கு பத்தினித்தனமாக இருக்கிறார். இதுக்காக வேண்டி அவ இதுக்கு மேலே எவ்வளோ சவுண்டு போட்டாலும், எவ்வளோ என்ன செஞ்சாலும், சவுண்டு போட்டு ரொம்ப கத்துனாலும் நான் பொறுத்துக்குவேன், கத்துனாலும் நான் பொறுத்துக்குவேன். ஏன், என்னை பாதுகாக்கிறான் நரகத்தை விட்டு, சொர்க்கத்துக்கு பாத்திரமானவனாக என்ன செய்கிறான், என்னை மாத்திரா என் என்னுடைய மனைவி. அதனால நான் இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். எது நம்மளுடைய முக்கியமான இலக்கு, அந்த இலக்கு சரியா இருக்கு, அந்த இலக்கு சரியா இருக்கு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நாம சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா என்னுடைய பார்வைக்கு என்ன பொறுப்பு, என்னுடைய பார்வைக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த தோழருக்கு அறிவுரை பகிர்ந்து சொன்னாங்க. அப்போ எதை பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னுடைய மனைவி என்ன செய்கிறா, நரகத்திலிருந்து பாதுகாக்கிறாளே, இந்த ஒன்று போதாதா, இந்த ஒன்று போதாதா, எவ்வளவோ குறைகள் இருந்தா 1-2 இருக்கும் நல்லது, அதை தேடி பார்த்து என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான், பிரயோஜனம் அடைஞ்சிக்க வேண்டியதுதான். அதை தேடி பார்த்து நம்ம என்ன சமாதானம் அடைஞ்சிக்க வேண்டியதுதான். சரி,
வேற என்ன? எவ்வளவோ நாள் என்னென்னமோ செஞ்சுருக்கிறான் நம்மளுக்கு, எவ்வளோ நாள் எவ்வளோ காரியங்களில் நமக்கு துணையாக இருந்திருக்கிறா, எவ்வளோ காரியங்களை நமக்கு ஆதரவாக இருந்திருக்கிறா, எவ்வளோ காரியங்களை நம்ம சமாதானப்படுத்தியிருக்கிறா. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். மனைவி விட்டு கொடுத்து போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மனைவி விட்டு கொடுத்து போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். ஆண்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள். பாதி தான் பெண்ணுக்கு, பாதி தான் பெண்ணுக்கு. ஆண்ல பாதி தான் பெண்ணுக்கு. அரை அறிவு தான். அந்த அரை அறிவை நீங்கள் முக்கம்மலா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி? அரை அறிவை முக்கம்மலா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு இத்தனை வார்த்தை பேசியே ஆகணும் பெண்கள். ஆண்கள் 3000 வார்த்தை பேசினா 6000 வார்த்தை பேசணும் பெண்கள். என்ன சொல்றாங்க? சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, அவங்க 6000 வார்த்தை அவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பேசி ஆகணும். அவங்க பேசலைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? மனநோய் வந்துடும். ஏன்? பெண்களுக்கு அப்படிப்பட்ட சிவத்தெல்லாம் படைச்சிருக்கிறான். நை 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 நைன்னு பேசிக்கிட்டாரு. சொல்லாதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? 6000 வார்த்தை அவங்க பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? நான் சரியாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அந்த வார்த்தைகளை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை தான் நினச்சி பார்க்கணும். கத்தும்போது பேசும்போது என்ன செய்யணும்? அதை தான் நினச்சிக்கிறோம். ஓ 4500 தான் ஆயிருக்கு, இன்னும் என்ன செய்யுது? 1500 வார்த்தை பாக்கி இருக்குது. அதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை தான் பார்க்கணும். ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க இவங்க அப்படின்னு அதை பார்க்கக்கூடாது. பார்க்கணும். நீங்கள் 4500 5000 இப்போ இவ்வளோ தான் ஆயிருக்கு போல தெரியுது. அந்த கால்குலேஷன் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க? அவங்களாம் சாதாரணமாக ஆகிடுவாங்க. அப்போ என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு பொழுது 6000, அப்போ கரெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத நாம் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அப்படி இருந்துட்டா சண்டை சச்சரவு வராது. அப்படி இருந்துட்டா சண்டை சச்சரவு என்ன செய்யாது? வராது. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கக்கூடிய ஹுத்தாமாக்கள், அதாவது ஹாதிமாக்கள், அவங்க மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ நாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரியான சம்மர் சீசன் வருது, சம்மர் சீசனுக்கு ஏத்தாமான உடைகளை வாங்கி கொடுக்கணும். வின்டர் சீசன் வருது, வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி உடைகளை வாங்கி கொடுக்கணும். என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கும் கொடுக்கணும். பெத்த குழந்தைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. பால் குடிப்பாட்டுவதற்கு வேற ஆளை நீங்க நியமிக்கணும். அந்த அளவுக்கு உரிமை இருக்குது. பால் குடிப்பாட்டுவதற்கு வேற ஒரு ஆளை நியமிக்கணும். அவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் நீங்க கொடுக்க போறீங்க. அந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுங்க, நான் என்ன செய்யறேன்? பால் கொடுக்கறேன்னு அந்த அம்மா சொன்னா அந்த பணத்தை அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். நீங்க பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு காசு கேட்குதுன்னு சொன்னா காசு கொடுக்கணும். அந்த குழந்தை யாருது? உங்களுது. அந்த குழந்தையும் மனைவியும் உங்களுது. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த காரியத்தில் அவங்க காசு கேட்டால் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க நஃபக்கா உங்கள் மேலே வாஜிபு. நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உங்கள் மேலே வாஜிபு. புரியுதா? அதனால் மனைவிமார்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புரியுதா? அதனால் என்ன செஞ்சுக்கணும்? மனைவிமாரிடத்தில் நாம் ஆம்பளைன்றதை காட்டக்கூடாது. எங்கே நீங்கள் மனைவி இடத்துல தோற்று போனீங்களோ எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க. மனைவி இடத்துல நீங்கள் தோற்று போனால் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க. மனைவிமார்கள் என்ன செய்யணும் சொன்னால், பார்த்தீங்களா அஜத் என்ன செஞ்சார், எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது வீடியோ எல்லா இடமும் போகுது, எல்லா இடமும் போகுது. புரியுதா? அப்போது அவங்களும் என்ன செய்யணும்? தன்னுடைய மாமியார், அதாவது கணவனுடைய தாயார், அவங்களுக்கும் என்ன செய்யணும்? எப்படி நடந்து கொள்ள வேணுமோ அப்படி நடந்துக்கணும். மாமியாரை கழட்டி விட்டு நான் மட்டும் ராஜ்யம் செய்வேன், உனக்கும் அதே நிலைமை வரும். உனக்கும் ஏன் நீனும் இன்னைக்கு அவருக்கு மனைவியா இருக்கிற, உனக்கும் குழந்தை பிறக்கும், நீனும் தாயா மாறுவே, நீனும் என்ன செய்வ? மாமியாரா மாறுவே. அதே மாதிரி ஒரு ஆளை கொண்டு வருவான்ல உனக்குன்னு, அதே மாதிரி ஒரு ஆளை உனக்குன்னு கொண்டு வருவா. எப்படி நாம நடந்துக்கிட்டோமோ அதுதானே. அவர் சைக்கிள் தான். அது என்ன செய்யும்? திருப்பி நம்ம கிட்ட வரும். திருப்பி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நல்லது கெட்டதும் வேற யாரும் செஞ்சு வர்றதில்லை. நீ நல்லது செஞ்சா நல்லது திருப்பி உன்கிட்ட வரும், நீ கெட்டது செஞ்சா கெட்டது திருப்பி உன்கிட்ட வரும். அதனால என்ன செய்ய வேண்டியது? பெண்கள் நமக்கு எப்படி உரிமை இருக்கின்றது என்று நாம் ஆண்களிடத்தில் கேட்டு வாங்கலாமோ அதே போல் அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அவங்களுக்கும் ஆண்களுக்கும் உரிமை இருக்குது. அந்த பெண்கள் நான் எனக்கு இப்படி இப்படி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த ஒய்ஃப் மனைவி அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு இந்த இவ்வளோ உரிமை இருந்தால் தாயின்ற ஸ்தானத்துக்கு எவ்வளோ உரிமை இருக்குது? தாயின்ற ஸ்தானத்துக்கு எவ்வளோ உரிமை இருக்குது? அந்த உரிமையை அவங்க என்ன செய்யணும்? நிலைநாட்ட வேண்டியது இருக்குது. அந்த உரிமையும் அவங்க நிலைநாட்ட வேண்டியது இருக்குது. புரியுதா? அதனால் என்ன செஞ்சுக்க வேண்டியதுங்க?
மனைவிமார்களுக்கு நாம் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யணும். எவ்வளவுக்கு அவங்களுக்கு நம்ம இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் தான் ஆகணும். அவங்கள்ட்ட வாய் கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெயிச்சிடலான்னு பார்க்கக்கூடாது. ரொம்ப அதிலலாம் கெட்டிக்காரவங்க அவங்களாம் கெட்டிக்காரவங்க. நீங்கள் போன சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. போனால் கடையில் என்ன ரேட்டுக்கு சொல்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. 200 200 வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் அவங்க போனாங்கன்னு 150 ரூபா வாங்கிட்டு வருவாங்க. 50 ரூபா மிச்சப்படுத்துவாங்க. ஏன்? பேச்சு திறமை தான் என்ன செய்வாங்க. என்ன மனுஷனும் நீங்கள் 200 ரூபா கொடுத்து விட்டா 200 ரூபாய்க்கே வாங்கிட்டு வருவாங்க. போயிட்டு அவங்க 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த திறமை உங்ககிட்டையும் காட்டுவாங்க. அவங்க அந்த திறமை உங்ககிட்டையும் காட்டுவாங்க. அப்போ ஏற்கனவே நமக்கு 50 ரூபா மிச்சப்படுத்தி இந்த திறமையை வச்சு தானே மிச்சப்படுத்தி கொடுத்தான் அப்படின்றத அப்போ நீ அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும். புரியுதா? அதனால் நாம் என்ன செய்யணுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி மனைவிமாரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் ஒன்று நமக்கு போதுமானது. அந்த ஹதீஸ், அந்த மனைவிட்ட நாம் என்ன மாதிரியான பேச்சு, எவ்வளவு காரியங்களை அவங்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நாம் பிறந்த வீட்டிலே தான் வாழ்கிறோம். நாம் அந்த தாய் தகப்பனோடே தான் வாழ்கிறோம். நாம் அந்த சகோதர சகோதரியோடு தான் வாழ்கிறோம். நாம் அதே இடத்துல தான் வாழ்கிறோம். அவங்க அப்படியே எல்லாத்தையுமே விட்டுட்டு வர்றாங்க. அவங்க அப்படியே எல்லாத்தையுமே, ஒரு ஊரை கடந்து, ஒரு நாட்டை கடந்து, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, வாழ்ந்த இடத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மட்டுமே நம்பி என்ன செய்கிறாங்க, உங்கள் கை பிடிச்சி உங்கள் பின்னாடி வர்றாங்க. அது மாதிரி நம்ம போக முடியுமா? 2 நாள் மறுவூடுன்னு போனாலே நம்மளால் இருக்க முடியலையே. மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் மறுவூடுன்னு கூப்பிட்டு போவாங்க. அதுலேயும் இருக்க முடியாது. உள்ளே இருக்க மாட்டான், வெளியே ஓடியாந்துடும். அதில் என்ன செய்ய மாட்டான், உள்ளே இருக்க மாட்டான். போர் அடிக்குது, நமக்கு செட் ஆகலை, ஏரியா நம்மளுக்கு புதுசாக இருக்குது, செட் ஆகலை. அதே மாதிரி தானே அந்த அம்மாவுக்கும் இருக்கும். அது அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து போகுமா இல்லையா? எங்கள் வாப்பா இல்லையே, எங்கள் அம்மா இல்லையே, எங்கள் அண்ணன் இல்லையே, என் தம்பி இல்லையே, என் வீடு இல்லையே, இது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அவங்களுக்கு அது வந்து போகுமா இல்லையா? எல்லாமுமாக நீங்கள் இருக்கணும். எல்லாமுமாக நான் இருக்கிறமா, நீ கவலைப்படாத, நீ எதுக்குமா அதை பற்றி கவலைப்படுற, பார்க்குறமா, போய் பார்த்துட்டு வரலாவா அப்படின்னு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஆணி வேறாக திகழணும். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வர்றாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்கக்கூடியவராகவும், அந்த அளவுக்கு நீங்கள் உரிமைகளை கொடுக்கக்கூடியவராகவும், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஞாபகம்லாம் அந்த அம்மாவுக்கு வராது. பாப்பாவை நினச்சி என்ன செய்ய மாட்டான், அழமாட்டான். அம்மாவை நினச்சி அழமாட்டா. என் வீட்டுக்காரர் இருக்கிறார், என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பார். என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பார். நீங்கள் ஒரே திட்டிக்கிட்டு, ஒரே சண்டை போட்டுக்கிட்டு, ஒரே சிடுன்னு விழுந்துக்கிட்டு, எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட தொப்பி போடணுமோ அப்படிப்பட்ட தொப்பி போடணும். எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட தொப்பி போடணுமோ, நீங்கள் ஆஃபீஸுக்கு போனால் நீங்கள் யார், ஒரு ஆஃபீஸர், அந்த தொப்பி போட்டுக்குங்க. புரிஞ்சா? நீங்கள் உங்கள் பாப்பாவை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு புள்ள, அந்த தொப்பியை போட்டுக்குங்க. மனைவியை பார்க்க போய் நீங்கள் ஒரு கணவர், அந்த தொப்பியை போடுங்க. எல்லா இடத்துக்கும் அந்தந்த கேரக்டர் வைஸ் நீங்கள் மாறணும். அந்த கேரக்டர் வைஸ் நீங்கள் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் பேச முடியாது. நான் பெரிய ஆஃபீஸர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க கிட்ட போய் பேச முடியாது. தாடியை பிடிச்சி இழுத்து பழிச்சிட ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அடிக்கும். நான் இவ்வளோ பேருக்கு ஆஃபீஸராக இருக்கேன், நீ எப்படி என்ன அடித்தேன் கேட்க முடியுமா? வாப்பா எனக்கு அது வாங்கி கொடுப்பாப்பான்னு கீழே விழுந்து கத்திட்டு கிடப்பான். அப்போ நீங்கள் அந்த பையனுக்கு நீங்கள் வாப்பா தான். அந்தந்த இடத்துக்கு கேரக்டர் வைஸ் நீங்கள் மாறணும். நாம் எப்படி வெளியில் இருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அதே மாதிரியே வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்க முடியாது. புரியுதா? அது மாதிரி தானே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு? அல்லாஹு அக்பர். ரோமுடைய சாம்ராஜ்யம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை கேட்டால் நடுநடுங்கும். கிஸ்ரா கோட்டையுடைய மன்னர்கள் என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா படை வருதுன்னு சொன்னா நடுநடுங்கி போவார்கள். 44 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆட்சி செய்த உமர், அல்லாஹு அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார்கிட்ட திட்டு வாங்குறாங்க? மனைவி கிட்ட திட்டு வாங்குறாங்க. கிஸ்ரா கோட்டையினுடைய கதவுகள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரை கேட்டால் நடுநடுங்கி திறக்கும். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, மனைவி கிட்ட என்ன செய்றாங்க, திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள விடவா நம்ம போயிட போறோம்? அல்லாஹ் புரியுதா? அதனால என்ன செய்ய வேண்டாம், மனைவிமார் இடத்துல திறமையை காட்டணும்னு நினைக்காதீங்க, பாசத்தை காட்டு. அவங்க இடத்துல நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, அறிவாளி நீ தேவை கிடையாது. அந்த அம்மாவுக்கு நீ அறிவாளியாக இருந்தா முட்டாளாக இருந்தா அந்த அம்மாவுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு அன்பா நீ பேசுறியா, அதுதான் தேவை.
அவங்கள்ட்ட அன்பா நீ பழகுறியா, அதுதான் நீ தேவை. நீ அறிவாளியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தான். அதனால என்ன செய்கிறாங்க, சில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான். புருஷங்காரன் வீட்டில் சிரித்து சந்தோஷமாக பேசுகிறதே இல்லை. இதை பயன்படுத்தி நடுவில் வேறு கேரக்டர் வர்றான், வேறு கேரக்டர் நடுவில் வர்றான். என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு பேச்சு கொடுக்குறான். இப்போ இவங்க அந்த உள்ள அமைதியை, உள்ளத்துக்கு அந்த வடுவுக்கு மருந்து தேடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஆறுதலான 4 வார்த்தைகளுக்கு மயங்கிடுறாங்க. ஆறுதலான இப்படி தான் பேசுவாரா, இப்போ இவர் கூட எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, இவர் கூட நீங்கள் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யலாம், ஒரு பேச்சு போட்டோன்னு இந்த மனுஷன்லாம் எவ்வளோ ஆறுதலாக பேசுகிறார். எவ்வளோ நாளைக்கு ஆறுதலாக பேசுவார் அவர், எவ்வளோ நாளைக்கு ஆறுதலாக பேசுவார்? உன் கூட இருக்கிற வரைக்கும் பேசுவார். நீ போனால் ரோட்டில் விட்டுட்டு போயிடுவார். அது காரணம் யார்? நாம தான். அது காரணம் யார்? மனைவியிடத்தில். அல்லாஹ் இன்னும் மனைவிமாரிடத்தில் செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி பேசுகிறான். ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது, ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். புரிஞ்சா? அவங்க எப்போ என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தயாராக இருக்கணும். எப்போ என்ன கேட்டாலும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். என் கூட இருக்கணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூட நீங்கள் இருக்கணும். அதுக்குனால தான் உனக்கு ஹைல் வர்றது கிடையாது. அதனால தான் உனக்கு ஹைல் கிடையாது. நீ எப்பவுமே தயாரான ஆம்பளை சிங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மனைவிக்கு எப்போ தேவைனாலும் நீ என்ன செய்யணும், அந்த மனைவி கூட இருக்கணும். அதனால தான் நீ என்ன செய்ய, எப்பவுமே கெட் ரெடி பி ரெடியாக இருக்கிற. ஆனால் மனைவிமார்களுக்கு என்ன செய்யுது அல்லாஹ் தஆலா சில நாட்களை என்ன செஞ்சிருக்கிறான், தவிர்க்க வச்சிருக்கிறான். 3 நாள்லேருந்து 10 நாள் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அது அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய உபாதைகள். ஆனால் ஆண் எந்த விதமான உபாதையும் கிடையாது அவனுக்கு. ஏன்னு சொன்னா, மனைவிக்கு எப்போ ஆசை வருதோ அப்போ என்ன செய்யணும், கணவன் பூர்த்தி செய்யணும். மனைவிக்கு எப்போ ஆசை, ஏன் அந்த ஆர்த்தியை பூர்த்தி செய்யலன்னு சொன்னா அந்த உள்ளம் வேற ஒன்றை தேடும். அந்த உள்ளம் வேற ஒன்றை தேடும். வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடும். அதனால தான் என்ன செய்யணும், ஆண் எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எப்பவுமே மனைவியிடத்தில் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த உள்ளத்தில் அந்த ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விடக்கூடாது. உடனே இருந்துடணும். அந்த ஹாயிஷாத், அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், அதை உடனே பூர்த்தி செய்து கொடுக்கலன்னு சொன்னால் அது மாறா வடுவா அங்கேயே நிற்கும். புரியுதா? அதனால் என்ன செய்யணும், இன்னும் நிறைய இருக்குது. அல்லாஹ் தஆலா ஹைராக்கி கொடுக்கணும். மனைவிமார்களிடத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்காது, தோற்று போயிடுங்க. மனைவியாரிடத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, தோற்று போயிடுங்க. அவங்க எல்லா இடத்துலையும் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்? மனைவி இடத்துல சந்தோஷமாக நீங்கள் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எந்த காரியத்துலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஈடுபட முடியாது. சரியான ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஈடுபட முடியாது. ஒரு வேலையுமே ஒழுங்காக நடக்காது. நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருந்தீங்க, உங்களுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யும், நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழுகையில், எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இருக்கும். மனைவி சிடுன்னு இருந்தாலும் வச்சுங்க, அவ்வளோதான். மனைவி சிடுன்னு இருந்தான்னு சொன்னால் அவ்வளோதான். தொழுகையில் உங்களுக்கு கவனம் வராது, வேலையில் உங்களுக்கு கவனம் வராது, வண்டி ஓட்டுவீங்க கவனம் வராது. நீ இருந்தாலும் சொல்லிங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு நாமல்ல அதுக்கு பலிகடமாகணும். அதனால் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் பிரச்சனையே இருக்கக்கூடாது. வீட்டில் சலாமத்தாக இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையும் சலாமத்தாக இருப்போம். ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான், வீட்டில் ஜெயிச்சிடணும். நடக்காது. இப்படி நீ நடக்கும். அது காலங்காலமாக நடக்கலையே. நபி தோத்து தானே காட்டினாங்க. புரிஞ்சா? அல்லாஹ் ஹைராக்கி கொடுக்கணும். அதனால் நம்ம மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்யணும். அல்லாஹ் தஆலா நீங்கள் பயந்துக்கங்கன்னு சொல்கிறான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். எந்த மனைவிமார்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஹலால் மனைவிகளாக ஆக்கி கொண்டீர்களோ அவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி மனைவி இல்லத்துக்கு என்ன செய்யணும், நம்ம உரிமைகளை வழங்கி நாம் அவர்களிடத்தில் தோற்று உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.